வணக்கம் நண்பர்களே. மாணிக் ஃபுட் குக்கிங் சேனலுக்கு உங்களை எல்லாத்தையும் நான் வரவேற்கிறேன். நம்ம சேனலில் ஃபுட்டு ரிலேட்டடாக நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். அதாவது ஃபுட்டை எப்படி சாப்பிடணும், எப்படி செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு விஷயமா நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸ்ட்ரீட் ஃபுட்டு போட்டுக்கிட்டு இருக்கோம். ஸோ இருந்தாலும் இந்த மாடர்ன் டேயில் நான் ஒரு சில விஷயங்கள் உங்களோட நான் ஷேர் பண்ண விரும்புகிறேன். எது எல்லாமே என்னுடைய அனுபவத்தின் மூலம் நடந்த விஷயங்களை தான் என்னால் ஷேர் பண்ண முடியும். நான் எங்கேயோ நடந்தது, யாருக்கோ நடந்ததெல்லாம் நான் சொல்லவே மாட்டேன். என்னுடைய அனுபவம், என்னுடைய அறிவு என்ன சொல்லுது, அதை தான் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண விரும்புகிறேன். இப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மாடர்ன் டே வேர்ல்டில் முன்னாடி ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த உணவு முறைகள் எல்லாம் ரொம்ப மாறிடுச்சு. இன்னைக்கு உணவு முறைகள் எல்லாமே ரொம்ப வளர்ந்த ஒரு முறையில் மாறிடுச்சு. நான் ரொம்ப யதார்த்தமாக நான் சொல்லவும் பேசவும் விரும்புகிறேன். என்னென்னா, நம்ம சின்ன குழந்தைகளில் நம்ம சாப்பிட்ட சாப்பாடுகள்லாம் இன்னைக்கு இல்லை. இப்போ நீங்கள் 90ல் பிறந்தவங்களா இருந்தாலும் சரி, இல்லை 80களில் பிறந்தவங்களா இருந்தாலும் சரி, இல்லை 70களில் பிறந்தவங்களா இருந்தாலும் சரி, இன்னைக்கு 2025 வருஷத்தில் இருக்கிறோம். 2025 வருஷத்தில் நம்ம சந்திக்கிற உணவில் எவ்வளோ வித்தியாசங்கள் இருக்கிறத நீங்கள் பார்த்துருக்குறீங்க. இன்னைக்கு முன்னாடி நான் ஒரு உதாரணத்துக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, நம்ம ஒரு சாப்பாடு தான் நம்ம அதிகமாக சாப்பிட்ருப்போம் ஒரு நாளைக்கு. அதாவது இப்படி வெரைட்டி ஆஃப் ஃபுட்டு நம்ம சாப்பிட்டதே இல்லை. இன்னைக்கு கலாச்சாரம் எப்படி ஆயிடுச்சு அப்படின்னா, டிராஃபிக் ஜாம் டூ மச். அதாவது தனியாக ஒரு பாதையில் ஒரு கார் போயிட்டு இருந்தா எப்படி இருக்கும், ஜில்லு ஜில்லு ஜில்லுன்னு தனியாக அந்த பாதையில் வேற யாருமே இல்லை. ஆனால் இன்னைக்கு அப்படி இல்லை. இங்கே ஆறுன்னு அடிக்கிறாங்க, இங்கே ஆறுன்னு அடிக்கிறாங்க, அப்படியான ஒரு கூட்ட நெரிசலில் நம்ம போய்கிட்டு இருக்கோம். அப்படி தான் சாப்பாடும் இருக்குது. முன்னாடி நீங்கள்லாம் நீங்கள் உங்களுக்கெல்லாம் நிறைய நினைவுகள் இருக்கலாம். பள்ளியில், கல்லூரியில், இல்லை எதை எடுத்தாலும் சரி, நீங்கள் நினச்சி பாருங்கள். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி, ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த உணவு முறைகள்லாம் இன்னைக்கு மாறி அதெல்லாமே வேற வழியில் போயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லுவேன். இருந்தாலும் இருக்குது, நம்ம பாரம்பரியமான உணவுகள் எல்லாமே இருக்குது, இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனால் அதனுடைய வடிவம் வேற மாதிரி இருக்குது, அதனுடைய செயல்பாடு திறன் வேற மாதிரி இருக்குது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு 10-20 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம சாப்பிட்ட சாப்பாடுடைய ருசி இன்னைக்கு இருக்குதான்னா கண்டிப்பாக கிடையாது. ஏன் கிடையாது? இன்னைக்கு நம்ம அறிவியலினுடைய வளர்ச்சியின் காரணமாக பயிர் வகைகள்லாம் ரொம்ப ஹைப்ரிடாக நம்ம கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய உற்பத்தி ஆகுது. ஸோ அதனால அந்த டேஸ்ட் இல்லை. இன்னைக்கு ஒரு உரம் வைக்கிறவர், இந்த ஒரு செடி, ஒரு பயிரை வளர்த்து நம்ம கைக்கு கொடுக்கறதுக்குள்ள அவர் எத்தனை கிலோ உரமோ அதில் கொடுக்குறாரு. ஸோ அவ்வளோ உரமும் எங்கே போகுதுன்னு நினைக்கிறீங்க? எல்லாமே அந்த செடியில் மூலமாக அந்த காய்க்கும், அந்த காயின் மூலமாக இதுக்கும் தான் வந்திருக்குது. ஸோ இதனுடைய பலன் என்ன? இந்த ஹைப்ரிட்னால என்னென்ன நிறைய பிரச்சனைகள்லாம் இருக்குது. நான் அதெல்லாம் தனித்தனியாக ஒவ்வொரு வீடியோவும் சொல்ல போகிறேன். இன்னைக்கு லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக நான் சொல்லிட்டு போயிடுறேன். இப்போ இந்த ஹைப்ரிட்னால என்ன விஷயம் நடக்கும் அப்படின்னா, கேரளாவில் இப்போ சமீபத்தில் ஒரு வருஷம் கூட இருக்கும், அந்த நடிகர் சும்மா வளர்ந்து வரக்கூடிய ஒரு சின்ன நடிகர். அவர் டெய்லி எக்ஸசைஸு, ஜிம் எல்லாம் பண்ணிட்டு நல்ல டயட் கண்ட்ரோலில் இருக்கக்கூடியவர். அவர் என்ன பண்ணியிருக்காரு, பச்சை காய்கறிகள் சாப்பிட்ருக்காரு. கேரளாவில் ஒரு நடிகர். நார்மலாக நம்ம கேரளத்துக்கு காய்கறிகள் எதுவும் அதிகமாக அங்கே கிடையாது, தமிழ்நாட்டில் இருந்து தான் ஏற்றுமதி ஆகி போகும். ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் அவருக்கு அந்த கேரட்டு, அவர் கேரட் அதிகமாக சாப்பிட்ருக்காரு. சாப்பிட்டதுல அவருக்கு நாக்கில் புற்றுநோய் இறந்துட்டாரு. ஸோ இதை கண்டுபிடிச்சிருக்காங்க, இன்னைக்கு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அது சாப்பிட்டதுனால அப்போ அந்த கேரட் என்ன அப்படின்னா ஹைப்ரிட் கேரட்டு. அதில் நிறைய இந்த மாதிரியான விஷயங்கள், உரம் அதெல்லாம் நிறைய போட்டதுனால அது அவருக்கு ஹெவி டோஸ் ஆகி அவருக்கு நாக்கில் புற்றுநோய் இறந்துருக்காரு. ஸோ இது ஒரு எக்ஸாம்பிள் தான். அப்புறம் நான் இப்படி நிறைய விஷயங்கள் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண விரும்புகிறேன். இன்னைக்கு சமீபத்தில் எல்லா டிவி சேனல்களில், சின்ன சின்ன வீடியோக்களில், கிளிப்பிங்கில், எல்லா இடத்துலையுமே பார்க்குறேன். கேக் சாப்பிட்டு குழந்தைகள் இறக்குறாங்க, சாக்லேட் சாப்பிட்டு குழந்தைகள் இறக்குறாங்க, ஒரு ஃப்ரீசரில் வச்ச ஒரு சிக்கன் மூலமாக குழந்தை இறக்குறாங்க. அப்புறம் இடையில ஷவர்மா பற்றி நியூஸ் ஸோ இந்த மாதிரி ஃபுட் கல்ச்சரில் நிறைய விஷயங்கள் மாறிக்கிட்டே இருக்குது. அப்போ அது நிறைய பாதிப்பை ஏற்படுத்துது. நான் அதை தான் நான் சொல்ல வரேன். மீண்டும் மீண்டும் இன்னைக்கு
ஃபுட்டுகளை பற்றி நம்ம வந்து நிறைய ரிவ்யூ கொடுக்குறோம், நல்ல விஷயங்களை நம்ம வந்து எடுத்து சொல்கிறோம். இருந்தாலும் வந்து இந்த சைடு எஃபெக்ட்டுங்கிறது வந்து ரொம்ப இருக்குதுங்க. இப்போ அந்த ஐஸ்கிரீமாக எடுத்துக்கிட்டோம், இல்லை கேக்ஸாக இருக்கட்டும், இதுலலாம் வந்து நிறைய க்ரீம்ஸ் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த க்ரீம்லலாம் வந்து நிறமூட்டிகள் வந்து நிறைய சேர்க்கறதா வந்து அதுதான் வந்து ஒரு பாதிப்பு ஏற்படுத்துதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து கூட பாதிப்பு வருது. இந்த பாதிப்புகளெல்லாம் நினைக்கும் போது எனக்கு வந்து இந்த மாதிரி நம்ம ஒரு சேனல் வந்து நம்ம வந்து ஃபுட்டுக்குன்னு நம்ம ஒரு சேனல் ரெடி பண்ணி அதை வந்து ஒரு இன்பகரமாக கொடுக்கலான்னு பார்த்தா, ஆனால் அன்னைக்கு வந்து நிறைய இதை பற்றி தான் நமக்கு பேசணும் போல வருது. அதே மாதிரி மினிமலிசம்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. மினிமலிசம்னா ஒரு ஒரு கிச்சனில் இருக்கிறீங்க அப்படின்னா வந்து கிச்சனில் வந்து எல்லாத்தையும் போட்டு வைக்காதீங்க. கொஞ்சமா என்ன தேவை, நமக்கு என்ன தேவை, அந்த தேவைகளை மட்டும் பூர்த்தி செய்கிற மாதிரியான பொருட்களை வைக்கிறது தான் மினிமலிசம். இப்போ இன்னைக்கு வந்து மினிமலிசம் கான்செப்ட் வந்து யார்கிட்டையுமே இல்லை. இப்போ இன்னைக்கு வந்து ஒருத்தர் வந்து ஒரு சாப்பாடு வந்து ரெடி பண்ணுறாங்கன்னா ஒரு 10 நாளைக்கு வந்து இந்த சட்னி அது இதுன்னு ரெடி பண்ணி ஃப்ரீசர் உள்ள போட்டு வச்சிடுறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு தவறான பழக்கம். மினிமலிசம் கான்செப்டுக்கு வரணும். எல்லாமே வந்து ஒரு நாளைக்கு இவ்வளவு போதும், இவ்வளவு தேவை, இவ்வளவு இது அன்றன்றைக்கான பாடுகள் அன்றன்றைக்கு போதுங்கிற மாதிரி நம்ம வந்து அதை மாதிரி செயல்படணும். ஸோ இந்த மினிமலிசம் கான்செப்டுக்கும் எல்லாருமே நம்ம தூரமாக இருக்கும் இந்த 2025. அதே மாதிரி நிறைய ஃபுட் ஆர்டர்ஸ் வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க மக்கள். ஃபுட் ஆர்டர்ஸ் ஏன் பண்ணணும், ஏன் என்ன தேவை இருக்குது, அந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து ரொம்ப பிஸி ஆயிட்டோமா? ஒரு என்னதான் வேலை பார்க்குறவங்களா இருந்தாலும், என்னதான் மாத சம்பளங்கள் வந்து எடுக்கிறவங்களா இருந்தாலும் சரி ஓகே, ஒரு நாள் வந்து நம்ம வந்து வெளியில் ஆர்டர் பண்ணுறோம், ஒரு டேஸ்ட்டுக்கு ஒரு சேஞ்சுக்கு வந்து நம்ம வந்து ஆர்டர் பண்ணி சாப்பிட்றதுல தப்பு இல்லை. ஆனால் கண்டினியூஸாக வந்து போயிட்டு வர்றாங்க ஆஃபீஸ்க்கு, கால் பண்ணி இதை ஆர்டர் பண்ணி சாப்பிட்றாங்க. ஸோ இந்த முறையும் வந்து மாறணும். இது வந்து யார் பெற்றோர்கள் வந்து குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு பாடமாகவும் இருக்குது. சரி, இது ஒரு விட்டுருவோம். அதே மாதிரி இன்னொரு கலாச்சாரம் வந்து வந்திருக்குது, இரவுல வந்து அதிகமாக உணவு எடுக்கிறது. நமக்கெல்லாம் நல்லா தெரியும், நம்ம முன்னோர்கள் எல்லாருமே சொல்லி கொடுத்துருக்காங்க 8 மணிக்கு மேலே உணவு எடுக்கக்கூடாது அப்படின்னு. இப்போ இன்னொரு கலாச்சாரம் வந்திருக்குது, இன்டர்மீடியட் கலாச்சாரம். அதாவது வந்து இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங்னு சொல்லி ஒன்று வந்திருக்குது. அதில் வந்து என்ன சொல்கிறாங்க, சூரிய அஸ்தமனத்துக்கு முன்னாடி உணவை எடுத்து முடிச்சிருங்க, அதுக்கப்புறம் உணவே எடுக்காதீங்க, அதுக்கப்புறம் மறுநாள் காலையில் 8 மணிக்கு தான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட். இதில் வந்து என்ன ஆகும்னா நிறைய உடம்பை வந்து குறைக்கிறதுக்கான முயற்சிகள் எல்லாமே இருக்குது. இதில் நம்முடைய உடம்பு வந்து லேஸ் ஆயிரும், நமக்கு ஏதாவது நோய்கள்லாம் இருந்ததுன்னா அது எல்லாமே சரியாயிடும். இந்த இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங்ல இது எப்படி நடக்குன்னா, நம்ம வந்து ஒரு 12 மணி நேரம் முழு ஃபாஸ்டிங்ல இருக்கும். அப்போ அந்த டைம்ல நம்ம தண்ணியை தவிர வேற எதுவுமே குடிக்க போறது இல்லை. ஸோ இந்த ஒரு முறையை நான் ஒரு சொல்யூஷனை வந்து சொல்றேன். இந்த மாதிரி நாட்டில் வந்து நமக்கு வந்து ஃபுட்டினுடைய கலாச்சாரம், ஃபுட்டினுடைய தன்மை எல்லாமே மாறிக்கிட்டே இருக்குது. இதையெல்லாம் அதே மாதிரி இன்னைக்கு வந்து உணவுப் பொருட்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கெட்டே போக மாட்டேங்குது. ஏன் கெட்டு போக மாட்டேங்குது? அவ்வளோ கெமிக்கல்ஸ் வந்து சேர்த்து தான் வந்து நமக்கு வந்து அனுப்புகிறாங்க. அதனால தான் வந்து ஒரு முன்னாடிலாம் வந்து ஒரு வாழைப்பழம் காலையில் வாங்கினீங்கன்னா இரவு வந்து கனிஞ்சு அப்படியே வந்து செதஞ்சிக்கிட்டே வரும். ஆனால் இன்னைக்கு வந்து அப்படி இல்லை. ஒரு பழம் வந்து வச்சாச்சுன்னா அது அப்படியே இருக்குது, கல் மாதிரி இருக்குது, அது பழமே கிடையாது. இதுக்கு வந்து உதாரணம் வந்து உங்களுக்கு எல்லாம் தெரியும், தக்காளி எடுத்துக்கோங்க. அப்புறம் வந்து எல்லா பழங்களுமே அப்படி ஆயிடுச்சு. இன்னைக்கு வந்து மாம்பழம் வந்து முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா வைக்கோலில் வச்சு பழுக்க வைப்பாங்க. பழுக்க வைக்கிறதுக்கு வந்து வைக்கோலில் வச்சு ஒரு பெட்டியில் வச்சு வைப்போம் வீட்டில். அது ரொம்ப மணமாக இருக்கும். ஒரு 3 நாள் 4 நாள் ப்ராசஸ் கழிச்சு தான் வந்து அது வந்து பழுத்து நல்ல மணம் வரும். அந்த மணத்தோட சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். இன்னைக்கு வந்து கார்பெட் கல் வச்சு பழுக்க வச்சிடுறாங்க. இது வந்து என்ன ஆகுது, உடம்புல சூடை ஏற்படுத்துது, பல நோய்களை ஏற்படுத்துது இந்த கார்பெட் கல். ஸோ எவ்வளோ விஷயம் நடக்குது பாருங்க. இந்த கோயம்பேடு மார்க்கெட்டில் அடிக்கடி ஒரு வீடியோ வந்துக்கிட்டே இருக்கும். அப்படியே வாழைப்பழத்தை வந்து ரசாயனத்தில் முக்குறாங்க, அது அப்படியே மஞ்சள் கலராக மாறிடுது. பச்சை கலர் பழம் மஞ்சள் கலராக மாறிடுது. உடனே பழுக்க வச்சு உடனே கொடுக்குறாங்க. ஸோ இதெல்லாம் எவ்வளோ பெரிய ஆபத்து பாருங்க. இன்னொரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பால் பொருட்களை வந்து கலப்படம் பண்ணுறாங்க. பாலையே வந்து ரசாயன முறையில் தயாரிக்கிறாங்க. அதை இப்போ இடையில கைது பண்ணாங்க உத்தரப்பிரதேசத்தில். ஒரு 2 பேரை கைது பண்ணியிருக்காங்க. சரி, உத்தரப்பிரதேசம் பீகார்லலாம் வந்து ரொம்ப அதிகமாகவே நடக்குது. நம்ம தமிழ்நாட்டிலே நடக்கும்போது இங்கெல்லாம் நடக்கிறதுக்கு என்ன சொல்லவா வேணும்?
இன்னும் வந்து நம்மளுடைய நாட்டில் உணவுப் பொருட்கள்ல தரம் வந்து எவ்வளவு எந்த மாதிரி இருக்குங்கிறத எந்த அரசாங்கமும் கவனிக்கவே இல்லை. ஏன்னா அவ்வளோ அரசாங்கங்கள் வந்து ரொம்ப கேர்லெஸ்ஸாக தான் வந்து இருக்கிறாங்க அப்படிங்கிறது என்னுடைய கணிப்பு. இதுக்காக நம்ம என்ன செய்யணும்னா, நம்மளே வீட்லயே எல்லா பொருட்களையும் தயார் பண்ற மாதிரி நம்ம ஒரு முயற்சியில வந்து ஈடுபடணும். இதான் வந்து உணவுப் பொருளுக்கான சரியான ஒரு விதிமுறையா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நோய் இல்லாம வாழணும் அப்படின்னா வந்து இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹாங்காங், சிங்கப்பூர், மலேசியா போன்ற நாடுகள் வந்து இந்தியாவினுடைய ஒரு குறிப்பிட்ட மசாலா பொருட்களை ஏற்றுமதி செய்யக்கூடிய நிறுவனங்களை வந்து தடை பண்ணியிருக்காங்க. ஏன் பண்ணியிருக்காங்க? அவங்க வந்து மனுஷனுக்கு உகந்த பொருள், அதுல சேர்க்கக்கூடிய பொருள் வந்து மனுஷனுக்கு உகந்ததா இல்லை, அந்த மசாலா பொருள் வேண்டான்னு சொல்லி தடை பண்ணியிருக்காங்க. பாருங்க, இது இது நம்ம இந்தியாவும் செய்ய மாட்டேங்குது, செய்யாது. இதே போல நம்ம அமெரிக்காவில் வந்து அமெரிக்காவில் வந்து கொக்கோ கோலா நிறுவனம், பெப்சி நிறுவனம் இவங்கெல்லாம் ஒரு அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க. அதாவது மனுஷனுக்கு சிறு அளவில் தீங்கு செய்யக்கூடிய அந்த கோக்கில் சேர்க்கக்கூடிய பொருளாக இருந்தாலும் அதெல்லாம் நாங்கள் நீக்கிட்டு சும்மா நேச்சுரலாக கோக் கொடுக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. இது ஏன் இந்தியாவில் அப்ளை ஆக மாட்டேங்குது? ஆகாது. ஸோ இந்த மாதிரி வந்து உணவு கலாச்சாரத்தில் நமக்கு நிறைய விஷயங்கள் வந்து பாதிப்பு ஏற்படுத்துற மாதிரி தான் இருக்குது. ஸோ எல்லாருமே வந்து அதில் ரொம்ப விழிப்புணர்வாக இருந்து நம்மளை தான் தற்காத்து கொள்ளணும். யாருமே வரமாட்டாங்க. இண்டிவிஜுவல் பீப்புள் தான் வந்து அவங்கவுங்கள எப்படி பாதுகாக்கணும்னு நினைக்கணும். ஏன்னா நம்ம இந்த சுவர் இருந்தால் தான் இந்த சித்திரம் வந்து எழுத முடியும். சித்திரங்கிறது எப்படின்னா, சுவர் இருந்தால் தான் சித்திரம் எழுத முடியும். சித்திரங்கிறது எப்படின்னா, நம்ம வந்து குழந்தைகள் இருக்காங்க, நமக்கு குடும்பம் இருக்கு, நம்ம அவங்கள பாதுகாக்கிறது கூடிய ஒரு பொறுப்பு இருக்குது. நம்ம இன்னைக்கு நல்லா ஓடிக்கிட்டே இருப்போம், ரத்த ஓட்டம் இருக்கிறதுண்டி. ஆனா கொஞ்சம் இந்த 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 மாதிரியான விஷயங்கள்லாம் சீக்கிரமா வந்து மக்களை முடைக்கிறோம். நம்ம ஒரு 10 வருஷம் நம்ம வாழக்கூடியவங்கள ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடியே தள்ளி விட்டுருவோம். ஸோ இந்த உணவுல வந்து ரொம்ப கான்சியஸா இருக்கணும். நிறைய ஜங்க் ஃபுட்டு சாப்பிட்றத அவாய்ட் பண்ணணும். மாடர்ன் டே ஃபுட் நம்ம பெரும்பாலும் வீட்லேயே நம்ம சமைக்கிற உணவை வந்து சாப்பிட்றதுக்கு முயற்சி பண்ணணும். சரி நண்பர்களே, நான் உங்களை வந்து நான் அந்த ஒவ்வொரு வீடியோலையுமே வந்து வித்தியாசமாக ஒவ்வொரு தனித்தனி டாபிக் பற்றி எடுத்து நான் உங்கள்கிட்ட சொல்லலான் இருக்கேன், பேசலான் இருக்கேன். சரி, நீங்கள் உங்களுக்கு ரொம்ப இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நான் மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.